ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸை வச்சு ஒரு கிரீன் கலர் ஷர்ட்டை எப்படி, நான் அதுவும் ஸ்டார்ச் போட்ட ஷர்ட்டை எப்படி அயன் பண்றத இந்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் பிசினஸுக்கான பேசிக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அயன் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, வாஷிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்றது, என்னென்ன மிஷினரிஸ்லாம் நமக்கு தேவைப்படும், எவ்வளவு லேபர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் தரேன். இந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீடைல தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். சட்டையை எப்படி பர்ஃபெக்டா அயன் பண்ண டிப்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ காலரை அயன் பண்ண போறாங்க. இது ஆக்சுவலாக ஸ்டார்ச் போட்ட சட்டை, அதனால தான் கமர்ஷியல் எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸில் அயன் பண்ணுறோம். காலருக்கு கீழே ஷோல்டர் சைடை ஃபஸ்ட்டு அயன் பண்ணிடணும். அதான் அயன் பண்ணுறாங்க. இப்போது கையை தான் மெயினாக அயன் பண்ணணும். ஏன்னா கையை சுருக்கமாக இருந்துச்சுன்னா போட்டால் நல்லா இருக்காது. அதனால தான் கையை பர்ஃபெக்ட் அயன் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளவு சுருக்கமாக இருக்கிற சட்டை, பாருங்கள் எவ்வளவு சுருக்கமாக இருக்கிற சட்டை, பாருங்கள் எவ்வளவு அழகாக அயன் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு துளி சுருக்கம் கூட இருக்காது. இது ஆக்சுவலாக ஸ்டார்ச் போட்ட சட்டை. பாருங்கள் பின்னாடி சைடும் நீட்டாக அயன் பண்ணுறாங்க. இதே மாதிரியே இன்னொரு கையுமே நம்ம நீட்டாக அயன் பண்ணிடணும். இன்னொரு கையை அயன் பண்ண போகிறாங்க. கையை அயன் பண்ணுறாங்க நீட்டாக. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கமர்ஷியல் அயன் பாக்ஸில் ஹீட்டை மானிட்டர் பண்ண முடியாது. ப்ராப்பராக ஹீட்டை மானிட்டர் பண்ணி அயன் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் சட்டையை ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால ஹீட்டை மானிட்டர் பண்ணியே நீங்கள் அயன் பண்ணணும். அது எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக அயன் ஆகிடுச்சின்னு பாருங்கள். இப்போது சட்டைக்கு ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ண போகிறாங்க. இப்போது சட்டையோட ஃப்ரண்ட் சைடை நம்ம அயன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளவு சுருக்கமாக இருந்தாலும் இந்த ஸ்டார்ச் போட்ட சட்டையை கரெக்டாக அயன் பண்ணால் இப்படி சுருக்கமே இல்லாமல் அயன் பண்ணிடலாம். ஈஸியாக அயன் பண்ணலாம். அதுக்கான மெத்தடை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனேலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக அயன் பண்ண முடியாது. இதோட மெத்தடை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அயன் பண்ணால் நீங்களுமே பர்ஃபெக்டாக சுருக்கமே இல்லாமல் உங்கள் சட்டையை அயன் பண்ணலாம். எப்பயுமே ஸ்டார்ச் போட்ட சட்டையை ஸ்டீம் அயன் பாக்ஸில் அயன் பண்ணாதீங்க. அயன் பண்ணிங்கன்னா சுருக்கம் நீட்டாக போகாது. அதனால தான் நம்ம எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ்லேயே அயன் பண்ணுவோம். அதனால தான் இந்த கமர்ஷியல் எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸில் நம்ம அயன் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக சுருக்கமே இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது சட்டைக்கு பேக் சைடுமே இதே மாதிரி அயன் பண்ணிடணும். இப்போ சட்டைக்கு பேக் சைடுமே அயன் பண்ணுறாங்க. நீட்டாக அயன் பண்ணிடணும். இப்போ அயன் பண்ணிடுறாங்க. நீட்டாக அயன் பண்ணிடணும். அயன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ டெலிவரி ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக டெலிவரி ஃபோல்டிங் செய்கிறாங்கன்னு. ஃபோல்ட் பண்ணிட்டாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக அயன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்த சட்டையை எப்படி பர்ஃபெக்டாக அயன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் ஸ்டார் சட்டை யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.